ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சுண்டல் பண்ண போகிறோம். பொதுவாக சுண்டல் நம்ம ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இந்த நம்ம சுண்டல் விநாயகருக்கு செய்வோம். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி சுண்டல் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சுண்டலை நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். நீங்கள் காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. ஈவினிங் செய்கிறதா இருந்தால் காலையில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 10 விசில் குக்கரில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 10 விசில் வச்சாச்சு. பாருங்கள், நம்மளோட கடலை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம கையை வச்சு நல்லா அமுக்கும்போது நல்லா அது வெந்திருக்கணும். அப்படின்னா தான் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். எப்போவுமே நீங்கள் சுண்டல் அவிக்கும்போது விசேஷ காலங்கள்லேயும் சரி, ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்குறதா இருந்தாலும் சரி, கொஞ்சமாக நம்ம தாளிச்சிக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே தேங்காய் போட்டு தாளிச்சிட்டோம் அப்படின்னா சாயங்காலம் நேரம் ஆகும்போது ஒரு மாதிரி ஊசி போயிடும். அப்புறம் அது வேஸ்ட் ஆயிரும். அதனால் நம்மளுக்கு தேவைக்கு கொஞ்சமாக எடுத்து நம்ம தாளிச்சிக்கலாம். வேணும்னா அப்புறமா கூட நம்ம செஞ்சுக்கலாம். இது நம்ம கொஞ்சம் மீதம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நைட்டுக்கு சப்பாத்திக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கூடவே கொஞ்சம் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததும் ஒரு 2 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4-5 பல் பூண்டை இந்த மாதிரி நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்க்கும்போது ரொம்ப வாசமாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போதும் அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த சுண்டலை உள்ளே சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வேக வைக்கும்போது உப்பு சேர்த்தனால இதில் உப்பு சேர்க்க வேண்டியதில்லை. நீங்கள் பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த சுண்டலுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம சுவை கூட்டுறதுக்காக தேங்காவை கொஞ்சம் துருவி இது கூட நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி.